ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற அதே சமயத்தில் நம்மளோட நேரத்தையும் சரி டைமையும் சரி மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம். நம்ம வெளியே எங்கன்னா கிளம்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ்க்கு பவுடர் அடிச்சுட்டு போவோம். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் ஆகட்டும் அதேமாரி தான். ஸோ ஒரு சில டைமில் பார்த்தோன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு மேலாம் பவுடர் பட்டுரும். அந்த டைமில் நம்ம தட்டி விட்டாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். ஸோ சரியாகவே போகாது. நான் இப்போ சொல்கிற டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். குயிக்காக 2 செகண்டில் பவுடரெல்லாம் போயிடும். இப்போ நான் தட்டி காட்டுற பாருங்கள். தட்டி காட்டினதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த பவுடரோட ஷேடோ அப்படியே இருக்குது. ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். குயிக்காக 2 செகண்டில் அந்த பவுட்ரு போயிடும். அதுக்காக டேப்பு தான் இருக்குது. இந்தமாதிரி செலோ டேப் எடுத்துக்கோங்க. இப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு பவுட்ரு பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி 2-3 முறை இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பராக அந்த இடத்துல பவுட்ரு கரை இருந்த இடமே தெரியாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, நம்மளோட செலோ டேப் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குயிக்காக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்மளோட டேப் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள், இந்த டேப்போட முனைப்பகுதியை நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அடையாளம் தெரியும். நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இருக்கிற டேப்பே வச்சு நம்ம சூப்பராக நம்ம அடையாளத்தை உருவாக்கியாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டிப் நம்பர் 3 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கிட்டோன்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கிட்டால் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு பிக்கிறதுக்கு. நம்ம கையில் பிச்சாலுமே சரி நம்ம விரலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே கிழிச்சிரும். ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சுலபமாக எல்லா புளியுமே தனித்தனியாக எடுத்துடலாம். அதுக்காக கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இந்த புளியை தனித்தனியாக பிரித்து பாருங்கள். சூப்பராக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுலபமாக கைக்கு நல்லா பிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது. ஸோ பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த புளியெல்லாம் தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் 2 விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாமே பிரித்தாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி இந்த புளியங்கொட்டை இருக்கும்ல அதை தனித்தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் புளியோடு இருந்தாலும் மேலே இந்த மாதிரி அதையும் தனியாக எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறனால நம்ம அந்த புளியில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பூச்சியோ எதுவுமே இருக்காது. நீண்ட நாள் நம்மளோட புளியை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதை ஒரு ஜாரில் கல்லுப்பு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். புளி நீண்ட நாட்கள் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வாங்கினா அந்த சின்ன வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சின்ன வெங்காயம் அழுகவும் செய்யாது. அதே சமயத்தில் நீண்ட நாட்களுக்கு வரும். எப்பொழுதுமே சின்ன வெங்காயம்லாம் வாங்கினா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா தோல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துடுங்க. பிச்சு எடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா வெளிப்பகுதியில் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துங்க. எப்போவுமே நம்ம வெங்காயம்லாம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஓல்ஸ் பகுதியுள்ள கூடையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சின்ன வெங்காயத்துக்கு கூட நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் என்ன பேப்பர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க. நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறது தான். ஸோ அதே போல் நம்ம பூண்டுமே இந்த மாதிரி முழுசாக போட்டாலுமே ஒரு சில டைமில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, எட்டு தனியாக வச்சுருவாங்க. ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பூண்டுமே வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் நம்ம வெங்காயம் வதங்குறதுமே பார்த்திங்கன்னா குயிக்காக வதங்கி வந்துடும். அதுக்காக நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்பர் தான். இப்போ இந்த சாப்பரில் இந்த வெங்காயத்தையும் பூண்டையுமே போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன பார்த்திங்கன்னா வெங்காயமே சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பூண்டுமே தனியாக எடுத்து போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பூண்டு நீங்கள் சாப் பண்ணி செய்கிறதுனால அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம்.
டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டிப்ஸ்னு சொல்லலாம். நம்ம வந்து மீன் ஃப்ரை வந்து பல விதத்தில் பண்ணியிருப்போம். ஆனால் நான் சொல்கிற மெத்தட்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கனமான சதை பகுதியில் மீன்லாம் பார்த்தீங்கன்னா மசாலாவே சரியாக பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா பிடிச்சிருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரையுமே கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து என்னென்ன மசாலா சேர்ப்பீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்குங்க. நான் இப்போ சேர்க்கக்கூடிய மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதில் நம்ம தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம உப்புமே சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் சேர்க்கறதுனால நம்மளோட ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தான் மெயினான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி தண்ணி தான். நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுனால அதுலேருந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக புளி தண்ணியை. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லலாம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து ஒரு சில டைமில் ஏசி இருக்காது. ஏசி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதிகமாக கரண்ட் வந்து நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ கரண்ட்டை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து கரண்ட் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நம்ம இந்த வெயில் காலத்துக்கு குளுன்னு இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு 3 கொட்டாங்குச்சி வச்சுல தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸோ ஃப்ரீசரில் எடுத்து வச்சது இது பார்த்திங்கன்னா நல்ல ஐஸ் கட்டி ஆயிரும். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம ரூமில் பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ரொம்ப வந்து டோர்லாம் வந்து அடைச்சனால ஒரு மாதிரி வந்து வெக்கையாகவே இருக்கும், சூடாகவே இருக்கும். இதை வந்து நைட் டைம்னு இல்லை, பகல் டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வைக்கிறதுனால பார்த்தோன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு கூலிங் இருக்கும். அதே சமயத்தில் ஏசி அளவுக்கு இல்லைனாலும் இந்த வெக்கையை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கூலிங் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம புது கொட்டாங்குச்சியில் வைக்கிறதுனால நல்ல கூலிங்கும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் நீண்ட நேரத்துக்கும் இருக்கும். இதை வந்து அப்படியே வைக்கக்கூடாது. கீழே வந்து நான் வந்து இந்த மாதிரி அரிசி சாக்குப்பை தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிளாத்து விரிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தான் நான் வந்து இது வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாமே வந்து வடியும். ஸோ இந்த மாதிரி இந்த துணியில் படுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த துணியுமே வந்து ஈரமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேனுக்கு நேராக கரெக்டாக அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஏசி அளவுக்கு கூலிங் இல்லைனாலும் நம்ம இந்த வெக்கையை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஜில்னஸ் கிடைக்கும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம எப்பொழுதுமே வந்து சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பாத்திரம் லைட்டாக வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பு மேலே வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து நம்மளோட கேஸுமே பார்த்திங்கன்னா வந்து கேஸுமே வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துணியில் துடைச்சதுக்கப்புறம் நீங்கள் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குயிக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்களுமே செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.